ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே நம்ம தேவ செய்தியை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ தயவு, தேவ காருண்யம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, தேவ தயவு நம் மீது காணப்பட்டால் நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். தகுதி இல்லாத, நம்மளுடைய திறன்கள் பாராட்ட முடியாத இடம், நம்முடைய திறமைகள் வெளிப்பட முடியாத இடத்துல தேவ தயவு மட்டும் இருக்குமானால் கர்த்தர் நம்மை முன்னிலைப்படுத்துவார், முன் உதாரணமாக வைப்பார். நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு பலருக்கு சாட்சியாய் மாற்ற முடியும். எப்பொழுதுமே இந்த தயவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பல வசனங்கள் வழியாய் நம்மோடு பேசுகிறார். ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் பாருங்களேன். நீதிமொழிகள் 22:1 வாசிக்கும் பொழுது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நல்லது, பொன் வெள்ளி திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் தயை நலமானது. ஹல்லேலூயா! இந்த தயவு நம்மிடம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மன நிறைவோடு, பூரண திருப்தியோடு வாழ்ந்து வாழ வைக்க முடியும். இது தயவு இல்லாததுனாலே பலருடைய வாழ்க்கை சிக்கி சீரழிந்து போகிறது. நமக்கு தேவை தயவு தாங்க. எப்பொழுதுமே தேவ தயவிலே 2 உண்டு. எப்படி கேட்டீங்களா? பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுங்க. லூக்கா 2:52 வாசிக்கும் பொழுது, இயேசுவும் மனித தயவிலும் பிதாவின் தயவிலும் வளர்ந்தார். ஆம், தேவ தயவு, மனித தயவு. மனித தயவு எங்கு போனாலும் யாராவது ஒரு மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். எஸ்தர் 2:15 வாசிக்கும் பொழுது, எஸ்தரை காண்கிற எல்லா கண்களிலும் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஹல்லேலூயா! நீங்க ஒரு ஆபீஸ் விஷயமாகவோ, வேலை விஷயமாகவோ, ஊழியத்தின் விஷயமாகவோ, குடும்பத்தின் விஷயமாகவோ, படிப்பின் விஷயமாகவோ ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போறீங்கன்னா, உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நீங்கள் காண்க போகிற மனுஷனுடைய கண்ணில் தயவை வைத்திருப்பார். ஹல்லேலூயா! அதே போல பாருங்களேன், தேவ தயவு முடியாத, இயலாத, நடக்காத, இல்லாத சூழ்நிலையிலே தேவ தயவு செயல்படும் பொழுது நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் ராஜாதி ராஜா, தேவகுமாரன். யோனாவை பாருங்களேன், மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்தான். அவன் மீது தேவ தயவு இருந்ததுனாலே மீண்டுமாக கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தி ஒரு பெரிய பட்டணத்தையே காப்பாற்றும்படியாய் செய்தார். நாமும் கூட தேவ தயவிலே காணப்பட வேண்டும். எது இருக்குதோ இல்லையோங்க, ஏன் சாப்பாடே இல்லைன்னு வைங்களேன், சரியான ட்ரெஸ் இல்லைன்னு வைங்களேன், நல்ல வேலை இல்லைன்னு வைங்களேன், பொருளாதாரத்துல குறைவா இருக்கணும்னு வைங்களேன், தேவ தயவு இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மென்மேலும் வைப்பார், மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார், சாட்சியாக வைப்பார். ஹல்லேலூயா! இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில தேவ தயவு காணப்படவில்லையே. ஏன்? அதுதான் முக்கியம் பாருங்க. அதை விட்டு விடுகிறார்கள். ஏதோ அவசரத்துக்கு, ஆபத்துக்கு, அர்ஜென்ட்டுக்கு மட்டும் ஆண்டவர் தேடி வருவது. ஆபிரகாம் மீது தேவருடைய தயவு இருந்ததுனால அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தான். 100 வயது கடந்த பொழுது கூட அவனை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாக வைத்தார். பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் நிமித்தமாக நான் அழிக்க போவதில்லை என்றார். தேவ தயவு பெற்ற மனுஷன் யாரா இருக்கக்கூடுமா? நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் தேவ தயவோடு இருந்தீர்களானால், உங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கிற பட்சத்தில் அந்த முழு குடும்பம் உங்கள் நிமித்தமாக ரட்சிக்கப்படும். உங்கள் வியாபாரம், தொழில் உங்கள் நிமித்தமாக பெரிய வளர்ச்சியை காணும். உங்கள் ஊழியம் உங்கள் நிமித்தமாக பெரிய வளர்ச்சியை காணும். காரணம் அந்த ஒரு நபர் நீங்களே. ஹல்லேலூயா! அந்த தேவ தயவு, தேவ காருண்யம் உங்கள் மீது இருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இந்த அற்புதமான நாளிலே தேவ தயவிலே வாழ்வோமாக, வளர்வோமாக, வாழ்ந்து வாழ வைப்போமாக. ஹல்லேலூயா! ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா! 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உம்முடைய தயவு, தேவ காருண்யம் மூடி மறைக்கட்டும் அப்பா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவ தயவினால் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் தகர்க்கப்படுவதாக, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்றப்படுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.